மதுரைனா நம்ம ஞாபகத்துக்கு வருது கோவில்கள் மட்டும் இல்லைங்க, அட்டகாசமான சாப்பாடும் தான். தூங்கா நகரம் மதுரைனா அதோட சுவையும் அவ்வளோ ஃபேமஸ். அப்படிப்பட்ட ஃபேமஸ் ரெசிபிஸ் தான் செய்ய போறோம். வாங்க சமைச்சு சாப்பிடலாம். பால் பனுக்கு முதல்ல நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி மெஷர் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த 250 ml கப் மெஷர்மெண்ட். அடுத்து அதே கப்பில் இதில் 3/4 கப் அரைச்ச, அதாவது பவுடர்ட் சுகர், அரைச்ச சர்க்கரை சேர்க்குறேன். அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு வாட்டி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ மாவு, பவுடர்ட் சுகர், அதாவது பவுடர்ட் சர்க்கரை, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, சமையல் சோடா, அதுவும் போட்டாச்சு. அடுத்தது இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுறேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம். 1/4 கப் தயிர், அதுவும் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், இதையும் நான் இப்போ சேர்க்க போகிறேன். ஸோ நெய் நான் ஃபுல்லாக எடுத்துடுறேன் கப்லேருந்து. ஸோ இதெல்லாம் எடுத்த பிறகு இப்போ எல்லாத்தையும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அரைச்ச சர்க்கரை போட்டதுனால நல்லா இலகும். ஸோ அதனால் தண்ணி அவசரப்பட்டு நிறைய ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இப்படி ஒட்டுது, இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட மாவு ஆல்மோஸ்ட் ரெடி. நான் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்க்க போகிறேன், நிறைய இல்லை, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள், நல்லா வழுவழுன்னு இருக்குது, நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம சக்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சக்கரை பாகு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் ஒரு 1/2 கப் சக்கரை போட்டுக்கலாம். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து தண்ணியில் கம்ப்ளீட்டாக இமர்ஸ் ஆகிருக்கு, அதாவது மூழ்கி இருக்கு. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு, கரைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் அந்த ஒற்றை பதம் வந்தாலே போகிறோம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் ஜஸ்ட் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள், லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சக்கரை பாகை எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்தது நம்ம பால் பன் செய்கிறதுக்காக கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். மாவு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நான் லைட்டாக எண்ணெயை கொஞ்சம் கையில் எப்படி தடவி வச்சுருக்கேன். ஸோ இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்குது. இந்த 15 மினிட்ஸ் கழித்து சப்போஸ் மாவு உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்னும் 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த பன் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மெதுவாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போண்டா மாதிரி வரும். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா வெளியில் கலர் டக்குன்னு மாறிடும், உள்ளே வேகாது. ஸோ போட்ட உடனே இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே நல்லா ஈவனாக குக் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கலரும் நல்லா சூப்பராக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ எடுத்த உடனே சக்கரை பாகில் போடக்கூடாது. எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், ஜல்லி பாத்திரத்தில், அதில் நான் போட்டு வச்சிட போகிறேன். இப்போ
ஸோ பால் பன் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கூல் பண்ணணும். சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப்பில் போடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கூல் ஆகிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 போட்டு இதில் பெரட்டி அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். இதிலேயே போட்டு வைக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு 4-5 இந்த மாதிரி எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுட்டு குயிக்காக ஜஸ்ட் ஒரு கோட் தான். அப்போ தான் உங்களுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கோட் வந்த உடனே எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அந்த க்ளாஸியாக அவ்வளோ அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேட்சஸில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருங்க. வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இனிமேல் வச்சுருங்க, எனக்கு எடுத்து சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். நம்மளோட ரெசிபியே முடிஞ்சு போச்சு. சுகர் சிரப்பில் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்ருங்க. இப்படி தான் நான் வீட்டில் ட்ரையல் பார்க்கும்போது செஞ்சுட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 சாப்பிட்டேன். நிறுத்தவே முடியல என்னால். சரி, ஒன்று எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலான்னு டேஸ்ட் பண்ணால் நிறுத்தவே முடியல. ஒரே கோலை ஃபாஸ்ட்டாக 4-5 எடுத்து வாயில் போட்டேன். இப்போ நம்மளோட பால் பன் எப்படி இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெள்ளை கிறிஸ்பியாகவும் அந்த சுகர் கோட் பண்ணது இந்த மினி டோனட் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இல்லை, நான் ஃபுல் பிளேட்லாம் சாப்பிட மாட்டேன். மேபி இதில் பாதி வேணால் சாப்பிட்லாம். சரி, நான் வந்து இதை என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப யோசிக்காமல் உடனே போயிட்டு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டே பேசுகிறேன். ஸோ இந்த பால் பன் செய்யும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இதை செஞ்சு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு இதை வதக்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி இதை போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது நல்லா பெரிய பல்லு, அதனால் 5 எடுத்திருக்கேன். சின்ன பல்லுனா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்து இதில் வந்து 10 பச்சை மிளகா இந்த மாதிரி லைட்டாக கீரி எடுத்துக்கோங்க. அதுவும் இதில் சேர்க்குறேன். இதெல்லாமே லைட்டாக வதக்கிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் என்ன மாதிரி சட்னிஸ் எல்லாம் நார்மலாக செய்வீங்க? தேங்காய் சட்னி இல்லாமல் நிறைய சட்னிஸ் நம்ம செய்யலாம். ஸோ நீங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் சட்னி செய்வீங்களா, இல்லைனா வித்தியாசமாக ஏதாவது புதுசாக ஏதாவது சட்னி ட்ரை பண்ணிங்களா? அதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம மாற்றி வச்சிடலாம். வெங்காயம் தான் நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு அதுவும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ தண்ணி இல்லாமல் அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சமாக ஊற்றி அதை நான் அரைக்க போகிறேன். பாருங்கள், தண்ணி இல்லாமல் எவ்வளோ சூப்பராக அரைஞ்சிருக்கு பாருங்கள். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது, அதனால் நல்லா தண்ணி இல்லாமலே சூப்பராக அரைஞ்சிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம்.
பாருங்கள் சட்னி எவ்வளோ சூப்பராக அரைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இது போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட போகிறேன். சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம். அதே பேனில் இன்னொரு 2-3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு. இது கொஞ்சம் வறுபடட்டும். ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் காஞ்ச மிளகா 2 உடச்சி சேர்க்குறேன். அதே மாதிரி 2 கருவேப்பிலை. ஸ்லிப்பாகி விழுந்துருச்சு. ஓகே, எடுத்துடுறேன். ஐயோ, கருவேப்பிலை கொஞ்சம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்குனது அதையும் சேர்க்குறேன். கொஞ்சம் இதை லைட்டாக வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டாலே தெரிக்குது. ஸோ இப்போ நம்ம அரைச்ச சட்னியை இதில் சேர்த்துடலாம். ஸ்டோவை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி இப்படி கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணியை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்னும் திக்காக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு கரெக்டாக அந்த நல்ல ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போது 2 கப்பு ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நான் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ 3வது கப்பும் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இங்கே பாருங்கள். அதுக்காக ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. ஓரளவுக்கு சட்னி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி ஊற்றி காட்டுறேன். நல்லா டைல்யூட் ஆகிருக்கு பாருங்கள். தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இட்லி ஊற்ற போகிறேன். அது ஊற்றி நம்ம சூடாக இட்லியோட இந்த தண்ணி சட்னியை வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுடுசுடாக சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சி இட்லி மேலே நிறைய சட்னி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். சாப்பிடலாமா? ஆஹாஹா, அருமை அருமை அருமை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இந்த மாதிரி தேங்காய் இல்லாமல் சட்னி சாப்பிட்றது, எஸ்பெஷலி இந்த ஃப்ளேவர்ஸோட, தேங்காய் சட்னி ஃப்ளேவர்ஸோட இந்த மாதிரி ஒரு சட்னி சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. சூப்பராக இருக்குது சத்தியமாக. தண்ணி சட்னி நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மிளகாவில் வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு இது மாதிரி காரமாக பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். அந்த கலரும் அதனால தான், மிளகா காரம்னால தான். வீட்டில் வந்து நிறைய கெஸ்ட் இருக்காங்க, சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, தேங்காய் இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா இந்த மாதிரி ஸ்டைல் சட்னி நீங்கள் வீட்டில் செஞ்சு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துன்னு எனக்கு சொல்லுங்கள்.
இந்த ரெசிபிக்கு நான் 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்து இந்த பெரிய பீசஸை இங்கே வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை வந்து நம்ம ரஃப்பாக மசிச்சுக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிக்கிறேன். நீங்கள் கை யூஸ் பண்ணி கூட அதை ஜஸ்ட் ரஃப்பாக மேஷ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி செய்கிறது. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ்வலாக செய்கிற பொட்டேட்டோ மசாலா விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி எனக்கு இது ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சைடில் சாம்பார் சாதத்தை வச்சு சாப்பிடும்போது பிரமாதமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ரஃப்பாக நம்ம மேஷ் பண்ணியாச்சு. இதை எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். ஸோ இந்த மசாலா செய்கிறதுக்கு நல்ல ஒரு வைடாக ஒரு பேன் இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஸோ இது 3த்தையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிக்கிட்டோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, அதுவும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதுவும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். சோம்பு வாசனை நல்லா தூக்குது. ஸோ வெங்காயம் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆக தேவையில்லை, ஜஸ்ட் கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா இதை வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஃபஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. ஃப்ளேம் வந்து மீடியம் லோலேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை போட்ட உடனே வாசனை 2 மடங்கு ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம இதில் கடலை மாவு சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர், ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்குன்னா அது வந்து நான் கடலை மாவுனாலேயும் சோம்புனாலேயும் தான் நான் சொல்லுவேன். ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துட்டு சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சிம்பிள் டிஷ் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ். ஆனால் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி சேர்க்குறேன். கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உருளைக்கிழங்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வெஜிடபிள்னா கண்டிப்பாக அது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ரெசிபி மதுரை உருளை பொட்டலம் வந்து இந்த மாதிரி இலையில தான் நான் வந்து பொட்டலம் கட்ட போகிறேன். இது வந்து தை இலை. இது வந்து ஷாப்ஸ்லலாம் இப்போ ஈஸியாக கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து வாழை இலையில கூட நீங்கள் பொட்டலமாக கட்டலாம். ஸோ நான் இது ரொம்ப பெரிய இலை, இதை நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து பொட்டலம் கட்ட போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமா?
இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் எப்போ வேணால் செய்யலாம். பொட்டலம் வச்சு தான் சாப்பிடணும்னு இல்லை, பட் இதோட ஸ்டைல், இதோட ஒத்தென்டிசிட்டி, யூனிக்னஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இலையிலையும் நீங்கள் கட்டிக்கலாம், இல்லைனா வாழை இலையிலும் நீங்கள் கட்டி ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து தயிர் சாதம் வச்சு நான் சாப்பிட்றேன். பட் நீங்கள் இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், சும்மாவே நீங்கள் வந்து தோசைக்குள்ள மசாலா மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா, நல்ல கூலாக சூதிங்கான தயிர் சாதமோட செம்ம காம்பினேஷன் இல்லை? ஆஹா, அருமை அருமை, சூப்பர், ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். முதல்ல ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு முட்டை உடைச்சி போட்டுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பால், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மெதுவாக பிசைய ஆரம்பிக்கணும். மாவை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது மாவு. ஸோ நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. பரோட்டா செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாவை நல்லா பிசையணும். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் அப்பப்போ குத்தி குத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்ச பிறகு மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி போல மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா மாவு நல்ல மெதுவாக இருக்குது. இப்போ மாவை நம்ம வந்து சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உள் பக்கத்துக்கு மடித்து நல்லா உருண்டையாக்கி வச்சுருங்க. இந்த சின்ன உருண்டைகள் மேலே கூட கொஞ்சம் எண்ணெயை தடவி இன்னும் 1 மணி நேரம் இதை மூடி போட்டு வைக்கணும். ஒரு மணி நேரம் ஆச்சு. இப்போ பரோட்டா தேய்க்கலாம். தேய்க்கிற கல் மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா தேய்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல மெலிசாக தேய்ச்சிருக்கேன். அடியில் கல் தெரிகிற மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ பரோட்டாவை மடிக்கணும். 2 பக்கத்துலேருந்து நல்லா உள்பக்கமாக மடிச்சுட்டு பரோட்டாவை விரலை வச்சு அப்படி சுற்றி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன பன் சைஸில் வந்திருக்கு.
இப்போது பன் பரோட்டாவை சுட போகிறோம். அடுத்தது தவாவில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி செஞ்சு வச்ச பன் பரோட்டாவை தவா மேலே போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு 2 பக்கமும் நல்லா பொரிக்கணும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்ச உடனே மறுபக்கம் திரும்பி பரோட்டா நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நீங்கள் அதை பொரிச்சு எடுத்துடலாம். பன் பரோட்டா சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் கடைசியில் கொஞ்சம் தட்டி விடணும், அப்போதான் அந்த லேயர்ஸ் எல்லாம் பிரியும். சூப்பரான பன் பரோட்டா தயாராக இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் சிக்கன் கறியோ இல்லைன்னா சிக்கன் சால்னா இல்லைன்னா வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் உடனே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம கொத்துக்கறி செய்யணும். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போடணும். கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சாதா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகு பொடி, இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இதில் 500 கிராம் மட்டன் கொத்துக்கறி சுத்தமாக கழுவி இதில் போடணும். கொத்துக்கறி போட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடாயை மூடி ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். ஃப்ளேம் மீடியம்ல வச்சு வேக வைக்கணும். இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா கொத்து அருமையா வெந்திருக்கு. கடைசியில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க. அடுத்து கறி தோசை செய்யறதுக்கு 2 முட்டை உடைச்சு ஒரு பவுல்ல போட்டு நல்லா அடிச்சு வச்சிடுங்க. அடுத்தது தோசை கல்லு இல்லைன்னா தவா சூடு பண்ணி ஒரு கரண்டி மாவை ஊற்றி தோசை சுற்றி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு அடித்த முட்டையை லேசாக கொஞ்சம் மேலே ஊற்றணும். அடுத்து ஒரு கரண்டி கொத்துக்கறி எடுத்து தோசை மேலே வச்சு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணணும்.
கறி போட்ட பிறகு அது மேலே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கரண்டி வச்சு லேசாக அமுக்குனீங்கன்னா அது தோசை மேலே நல்லா ஒட்டிக்கும். தோசை ஒரு பக்கம் சுட்ட பிறகு மெதுவாக மறுபக்கம் திருப்பி கறி தோசையை லோ ஃப்ளேமில் சுடணும். இப்போ கறி தோசை தயாராக இருக்கு. நல்லா சூடாக தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க. இதுக்கு முதல்ல ஒரு கப்பில் 2-3 துண்டு பாதாம் பிசின் போட்டு அதில் நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஜிகிர்தண்டாக்கு இந்த பாதாம் பிசினுங்கிற ஒரு பதார்த்தம் ரொம்ப முக்கியம். பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா கல்கண்டு மாதிரி இருக்கும், கடையில் கிடைக்கும். அது நீங்கள் வாங்கி தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஜிகிர்தண்டா பண்ணும்போது இது ரொம்ப முக்கியம். அடுத்தது சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1 கப்பு சர்க்கரையை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அது தானாக கரைய விடணும். பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடுங்க. இந்த கேரமல் சிரப் வந்து திக்கான உடனே ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கான ஒரு சிரப் வரும். இதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. ஜிகிர்தண்டாக்கு ஸ்பெஷலாக ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஐஸ்கிரீமில் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வீட்லேயே இந்த ஐஸ்கிரீம் செய்கிறோம். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1 லிட்டர் கொழுப்பு சத்து உள்ள பால் எடுத்துக்கிட்டு நல்லா காய்ச்சி விடணும். 20 நிமிஷம் கழித்து பால் நல்லா திக்காக இருக்குது. இதில் 100 கிராம் பால்கோவா போட போகிறேன். இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற பால்கோவா, சர்க்கரை இல்லாத ஒரு பால்கோவா கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோவாவை பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கோவா போட்ட பால் நல்லா திக்காக இருக்குது. இதுலேருந்து 2 கரண்டி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம ஜிகிர்தண்டா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். கோவா போட்ட பாலில் 3/4 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேமை ஒரு மீடியமில் வச்சுட்டு ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் பாலில் அது மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாலில் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை இந்த கொதிக்கிற பாலில் போட்டு நல்லா கிண்டி விடணும். கார்ன்ஃப்ளவர் போட்டோடனே பால் திக்காயிடுச்சு. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கேரமல் சிரப் அதை ஊற்ற போகிறேன். இப்போ இந்த சிரப் ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா கலர் இமீடியட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இதில் 200 ml ஃப்ரெஷ் க்ரீம் இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்திருக்கு. இதை ஆற விட்டு ஒரு சின்ன டப்லையோ இல்லைன்னா பவுல்லையோ ஊற்றி ஒரு 10 மணி நேரம் இல்லைன்னா 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். இது உங்களோட ஜிகிர்தண்டா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் இப்போ பண்ணியாச்சு. எவ்வளோ க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஜிகிர்தண்டா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஐஸ்கிரீமும் பாதாம் பிசனும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜிகிர்தண்டா பண்ண போகிறோம். ஒரு கிளாஸில் 2-3 ஸ்பூன் பாதாம் பிசன் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நன்னாரி சர்பத் ஊற்றி கோவா போட்ட திக் பால் கொஞ்சம் ஊற்றி சாதா பால் ஒரு 1/4 கப் ஊற்றிக்கோங்க. இது நல்ல ஜில்லுன்னு இருக்கணும். இதையும் ஊற்றி கடைசியில் ஒரு ஸ்கூப் ஜிகிர்தண்டா ஐஸ்கிரீம் இதையும் வச்சு நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக அது பிடிக்கும் அந்த ரெசிபி. ஸோ இந்த மதுரை ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா நம்ம வீட்டிலேயே செஞ்சு குடிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 6 அட்டகாசமான ரெசிபிஸ் பார்த்தீங்க. எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.
உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.